श्रीस्तनाभरणं तेजः श्रीरङ्गेशयमाश्रये चिन्तामणिमिबोध्वान्तम् उत्सङ्गेऽनन्तभोगिनः नमः श्रीरङ्गनायक्यै यद्भ्रूविभ्रमभेदतः ईशेषितव्यवैषम्य निम्नोन्नतमिदं जगत्. ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதுகிரி யதிராஜ ஜீயர் சுவாமியினுடைய அனுகிரகத்தோட நடந்து வருகிற இந்த திவ்ய பிரபந்த தாரா என்கிற இந்த உபன்யாச தொடரிலே இப்பொழுது திருமழிசைப்பிரான் அருளி செய்த திருச்சந்த விருத்தத்தில் 81வது பாசுரம் தொடங்கி 90வது பாசுரம் வரை அனுபவிக்க இருக்கிறோம். தருச்சந்த பொழில் தழுவு தாரணையின் துயர் தீர திருச்சந்த விருத்தம் செய் திருமழிசை பரன்வருமூர் கருச்சந்தும் காரகிலும் கமழ் போங்கும் மணனாரும் திருச்சத்தத்துடன் மருவு திருமழிசை வளம்பதியே உலகும் மழிசையும் உள்ளுணர்ந்து தம்மில் புலவர் புகழ்கோலால் தூக்க உலகு தன்னை வைத்தெடுத்த பக்கத்தும் ஆனீர் மழிசையே வைத்தெடுத்த பக்கம் வலிது. எம்பெருமானுடைய நிர்ஹேதுக கிருபையாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற திருமிழிசையாழ்வார் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம் என்பதை உணர்ந்து அவனுக்கு இந்த சேதனர்கள் எல்லாரும் சேஷபூதர்கள், அவனுக்கு நித்திய கைங்கரியம் செய்வதே பரம புருஷார்த்தம் என்றும் அதற்கு அப்படிப்பட்ட அந்த நித்திய கைங்கரியத்தை அடைவதற்கு சிறந்த உபாயம் அவனுடைய திருவடிகளே என்று அறுதியிட்டு தாம் அறிந்த இந்த அர்த்தத்தை அனைத்து சேதனர்களும் அறிந்து உஜ்ஜீவனம் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த திருச்சந்த விருத்தத்தை அருளி செய்கிறார். அதிலே சேதனர்களை குறித்து பற்பல உபதேசங்களை செய்தார். கீழே 78வது பாசுரத்திலே இந்த க்ஷீராப்திநாதனுடைய திருவடிகளை ஆශ්‍රயித்தவர்களுக்குத்தான் உஜ்ஜீவனம் கிடைக்கும் என்று தெரிவித்தார். மேலும் 80வது பாசுரத்திலே அந்த தேனுகாசுரனை அழித்த அந்த கண்ணனெம்பெருமானை இடத்திலே ஆசை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் உஜ்ஜீவனம் கிடைக்கும் எனும் தெரிவித்தார். உடனே சம்சாரி சேதனர்கள் கேட்டார்கள், தேவரீர் க்ஷீராப்திநாதனையும் கண்ணன் எம்பெருமானையும் ஆශ්‍රயிக்க சொல்கின்றீர். க்ஷீராப்திநாதன் எங்கேயோ வெகு தொலைவிலே எழுந்தருளி இருக்கிறான். கண்ணனோ 300 காலத்திலே அவதாரம் செய்து தீர்த்தம் பிரசாதித்து இப்பொழுது தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளி விட்டான். இவர்களை எங்களால் எப்படி ஆශ්‍රயிக்க முடியும்? எப்படி உஜ்ஜீவனம் அடைய முடியும்? எங்களுக்கு ஒரு வழி சொல்லும், எளிதிலே ஒரு வழி சொல்லும். ஒருவன் மிகுந்த விடாய் கொண்டிருக்கிறான், தாகம் கொண்டிருக்கிறான். அவனை நோக்கி நீ பார்க்கடலுக்கு செல், உனக்கு நிரம்ப பால் கிடைக்கும் என்று சொல்வதோ, அல்லது ஒரு காட்டாற்றை காட்டி அங்கே போய் நீ நீரை அருந்தி உன்னுடைய தாகத்தை போக்கிக் கொள் என்று சொன்னால் அவனாலே செல்ல இயலுமா? அந்த காட்டாறு வத்தி இருக்காதா? திருப்பார்கடலுக்கு அவனாலே செல்ல முடியுமா? எளிதிலே ஒரு வழியை சொல்லும் என்று சம்சாரி சேத்தனர்கள் கேட்க, இதோ பாருங்கள், திருவேங்கடமுடையான் இருக்கிறான். அதே எம்பெருமான் இப்பொழுது திருவேங்கடமலையிலே சேவை சாதிக்கின்றான். அவனுடைய திருவடிகளை அடைந்து நீங்கள் உஜ்ஜீவனத்தை அடைய பாருங்கோள் என்று சம்சாரிகளுக்கு தாம் செய்த உபதேசத்தை நிறைவுறுத்துகிறார் இந்த 81வது பாசுரத்திலே. கடைந்த பார்க்கடல் கிடந்து காலநேமியை கடிந்து உடைந்த வாலி தந்தனக்கு உதவ வந்திராமனாய் விடைந்த 7 மரங்களும் அடங்க வெய்து வேங்கடம் அடைந்த மால பாதமே அடைந்து நாளும் உய்மினோ. இந்த எம்பெருமான் திருப்பார்கடலை கடைந்தான், திருப்பார்கடலிலே கிடந்தான். கடைந்த பார்க்கடல் கிடந்து, திருப்பார்கடலை கடைந்த விருத்தாந்தத்தை 88வது பாசுரத்திலே பறக்க அனுபவிப்போம்.
எம்பெருமான் திருப்பார்கடலிலேயே பள்ளி கொண்டருளினான். அவனை நாம் அனிருத்தன் என்று சொல்கிறோம். அடியார்கள், தேவர்கள் முதலியவர்கள் தங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டால் தன்னிடத்திலே வந்து தெரிவிப்பதற்கு பாங்காக எம்பெருமான் பரமபதத்திலிருந்து திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டருளினான். அந்த வியூக எம்பெருமான் அவனே பிற்பாடு எத்தனையோ அவதாரங்கள் செய்தான். அதிலே காலநேமி என்கிற ஒரு அசுரனை அழித்தான். சுக்ரீவ மகாராஜருக்கு உதவுவதற்காக சக்கரவர்த்தி திருமகனாராக அவதரித்தான். உடைந்த வாலி தந்தனுக்கு உதவ வந்திராமனாய். வாலியினாலே உடைந்த தந்தனுக்கு, தந்தனுக்கு என்கிற சொல்லுக்கு தம்பிக்கு என்று பொருள். வாலியினாலே உடைந்திருந்த சுக்ரீவ மகாராஜருக்கு உதவுவதற்காக எம்பெருமான் தசரத சக்கரவர்த்தியுடைய பிள்ளையாக வந்து பிறந்தான், ராமபிரானாக வந்து பிறந்தான். இப்படி ஒரு அர்த்தம் கொள்ளலாம் உடைந்த வாலி தந்தனுக்கு என்பதற்கு. அல்லது உடைந்த என்பதை இப்பொழுது நாம் எப்படி அர்த்தம் பார்த்தோம்? வாலியினாலே உடைந்த தந்தனுக்கு என்ன, அல்லது கிரமமாகவே அன்மை வைத்து உடைந்த வாலி தந்தனுக்கு. சுக்ரீவ மகாராஜர் உயிருடன் இருந்ததாலே வாலி மனமுடைந்திருந்தாராம். நெருப்பையும் கடனையும் எதிரியையும் மீதம் வைக்க கூடாது. அவன் பலம் குறைந்திருந்தாலும் இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இவனாலே என்ன ஆபத்து வருமோ என்று மனம் உடைந்திருந்தானாம் வாலி. அப்படி உடைந்து போன மனம் கொண்டிருந்த அந்த வாலியினுடைய தம்பியான சுக்ரீவ மகாராஜருக்கு உதவுவதற்காக பெருமாள் இங்கே திருவவதாரம் செய்தார். உதவ வந்து இராமனாய் மிடைந்த 7 மரங்களும் அடங்க எய்து. கவந்தன் என்கிற ராட்சசனை பெருமாள் அழித்தார். அவன் நல்லுரு கொண்டு தேவரீர் சுக்ரீவ மகாராஜரோடு நட்பு கொள்ளும், தேவரீருடைய மனைவியை தேடுவதற்கு அவர் உதவி புரிவார் என்று சொல்ல பெருமாளும் இளைய பெருமாளும் சுக்ரீவ மகாராஜரை தேடிக்கொண்டு பம்பா சரசினுடைய கரையை வந்து அடைகிறார்கள். திருவடி மூலமாக சுக்ரீவ மகாராஜரை அடைகிறார்கள். சுக்ரீவ மகாராஜர் தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தெரிவிக்கிறார். நிச்சயமாக வாலியை அழித்து உமக்கு ராஜ்யத்தை தருகிறேன் என்று பெருமாள் வாக்குறுதி கொடுக்கிறார். பெருமாள் வாக்குறுதி கொடுத்தாலும் சுக்ரீவ மகாராஜருடைய மனதிலே ஒரு சந்தேகம் இருந்தது. வாலி மிகவும் பலசாலி, பெருமாளாலே வாலியை அழிக்க முடியுமா? பெருமாள் அந்த வாலி விஷயத்திலே சுக்ரீவ மகாராஜர் வாலியை கொல்லும் விஷயத்தை சுக்ரீவ மகாராஜர் சந்தேகித்திருக்கிறார் என்பதை அறிந்து அவருடைய அந்த சந்தேகத்தை போக்குவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்ன வினவே, வாலி தன்னுடைய பல பரீட்சை செய்வதற்காக அப்பொழுது தன்னுடைய தோள் தினவு எடுத்த காலத்திலே ஒரு மராமரம், அந்த மராமரத்தை உலுக்குவனாம். அந்த உலுக்கிய பொழுது அதனுடைய இலைகள் எல்லாம் அப்படியே உதிர்ந்து போய்விடுவான். தேவரீரும் இந்த மரத்தை உம்முடைய பானங்களாலே துளையும் என்று சுக்ரீவ மகாராஜர் தெரிவித்தார். பெருமாள் என்ன செய்தார்? அந்த ஒரு மராமரம் அல்ல 7 மராமரங்களை துளைத்தார். அது மட்டும் பெருமாள் பானத்தை செலுத்தினார். அந்த பானமானது மிடைந்திருந்த நெருங்கி இருந்த 7 மரங்களையும், இந்த 7 மரங்கள் அடங்க எய்து அந்த அனைத்து மராமரங்களையும் தம்முடைய ஒரே பானத்தாலே துளைத்தார். அது மட்டுமல்ல 7 மலைகளை துளைத்து அந்த பானமானது 7 கீழே இருக்கக்கூடிய 7 லோகங்களையும் துளைத்து பாதாளம் வரை சென்று பெருமாளுடைய அம்பரா துணிக்கே திரும்பி வந்து விட்டது என்று இதிகாசத்திலே பார்க்கிறோம். இங்கே பெரியவாச்சான் பிள்ளை தெரிவிக்கிறார். இப்படி 7 மரங்களை மட்டுமல்ல 7 கிரிகள் 7 லோகங்கள் கீழ் லோகங்கள் அனைத்தையும் இது துளைத்தது இந்த ராமபாணம். கம்பநாட்டாழ்வான்
மிகவும் சுவைப்பட ஒரு பாடல் தெரிவிக்கின்றான். ஏழு வேளையும் உலகம் மேல் உயர்ந்தன ஏழும், ஏழு குன்னமும் இருடிகள் எழுவரும், புறவி ஏழும் மங்கையர் எழுவரும், நடுங்கினர் என்ப ஏழு பெத்ததோ இக்கணக்கிலக்கம் என்னெண்ணி. பெருமாளுடைய இந்த பானமானது ஏழு மராமரங்களை மட்டும் துளைக்கவில்லை, ஏழு பர்வதங்களை துளைத்தன, ஏழு ஏழு கீழ்லோகங்களையும் துளைத்தது. ஆகினாலே உலகத்திலே ஏழு ஏழு என்ன இருக்கக்கூடிய அனைத்தையும் இது இந்த பானமானது துளைத்து விடுமோ என்று ஏழு கடல்கள் கொந்தளித்தன. மேலுலகங்கள், உலகம் மேல் உயர்ந்தன ஏழு, மேல் உயர்ந்த ஏழு உலகங்களும் அவைகளும் நடுங்கின. இருடிகள் எழுவரும், சப்த ரிஷிகள் நடுங்கினார்கள். சூரியனுடைய தேரிலே பூட்டப்பட்ட ஏழு குதிரைகள் நடுங்கின. மங்கையர் எழுவர், சப்த கன்னிகைகள் என்று சொல்வார்களே, அவர்களும் நடுங்கினார்கள். இப்படி இந்த ராமபாணத்திற்கு ஏழு எண்ணிக்கை உடையது, எல்லாம் இலக்கோ எண்ணி அவர்களெல்லாம் அஞ்சினார்கள் என்று சுவைபட தெரிவிக்கிறான் கம்பநாட்டாழ்வான். அப்படி மிடைந்த ஏழு மரங்களும் அடங்க எய்து, இப்படியே அந்த சுக்ரீவ மகாராஜருக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினார் சக்கரவர்த்தி திருமகனார். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான், அந்த திருப்பார்கடலிலே கிடந்தவன், அந்த வியூகமூர்த்தி, அவனே தசரத சக்கரவர்த்தி திருக்குமாரனாக விபவாவதாரமாக சக்கரவர்த்தி திருமகனாக திருவவதாரம் செய்தான். அவனே இப்பொழுதும் பிற்பாடர்களும் நம்மை அடைந்து உய்ய வேணும் என்பதற்காக பின்னானார் வணங்கும் சோதியாக திருவேங்கடமலையை அடைந்திருக்கிறான். வேங்கடம் அடைந்த மால், அடியார்களிடத்தே மிகுந்த காதல் கொண்டவன். ஐயோ, இந்த அடியார்கள் எழுந்து போய்விடக்கூடாதே என்கிற அந்த எண்ணத்தினாலே அவன் திருவேங்கடமலையை அடைந்திருக்கிறான். அவனுடைய பாதமே, அவனுடைய திருவடிகளையே அடைந்து நாளும் உய்மினும். நீங்கள் அடைய வேண்டியது இந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடிகள். ஒரு காலத்திலே நீங்கள் சென்று ஆசிரியுங்கள், உங்களுக்கு நாளும் உய்வு ஏற்படும், உங்களுக்கு எப்பொழுதும் உஜ்ஜீவனமானது ஏற்படும். நாம் ஆசிரியிக்க வேண்டியது ஒரு காலத்திலே, ஆனால் நமக்கு எல்லா காலத்திலும் உஜ்ஜீவனம் ஏற்படும் என்று அந்த சம்சாரிகளுக்கு உபதேசித்தருளினார். இதோடு இந்த சம்சாரிகளுக்கு உபதேசம் செய்வதை தலைக்கட்டி, எம்பெருமானை இடத்திலே யார் பக்தி செய்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாவிடத்திலும் இன்பம் ஏற்படும் என்று தெரிவிக்கிறார். மற்றவர்கள் இதை கேட்பார்களோ மாட்டார்களோ, நாம் எம்பெருமானிடத்திலே பக்தி செய்தோம், நமக்கு எல்லா காலத்திலும் இன்பம் இருக்கிறது என்று ஆழ்வார் அனுசந்திக்கிறார். இந்த 82வது பாசுரத்திலே, எத்திரத்தும் ஒத்து நின் உயர்ந்துயர்ந்த பெத்தியோய் முத்திரத்து மூறி நீர் அராவணை துயின்ன நின் பத்துருத்த சிந்தையோடு நின்னு பாசம் விட்டவர்க்கு எத்திரத்தும் இன்பம் இங்கும் அங்கும் எங்குமாகுமே. எம்பெருமானை பார்த்து சம்போதிக்கிறார். எத்திரத்தும் ஒத்து நின்று உயர்ந்துயர்ந்த பெத்தியோய். எத்திரத்தும், எத்திரளிலும் எம்பெருமான் 4 விதமான பிறவிகள் பிறக்கிறான். 4 விதமான பிறவிகள் உண்டு. அந்த 4 விதமான பிறவிகளிலும் எம்பெருமான் பிறக்கிறான். என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய் என்று நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். எம்பெருமான் தேவனாக பிறக்கிறான், மனிதனாக பிறக்கிறான், விலங்காக பிறக்கிறான், ஏன் தாவரமாகவும் பிறக்கிறான். ஒரு குட்டை வடிவிலே இருக்கக்கூடிய ஒரு மாமரமாக பிறந்தான் எம்பெருமான். தேவர்களிலே ஒருவனாய், இந்திரனுக்கு தம்பியாய், உபேந்திரனாக பிறந்தான், வாமனனாக பிறந்தான். ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் மனுஷ சஜாத்தியமான ஒரு அவதாரம். எம்பெருமான் மத்ஸ்யாவதாரம் செய்தான், கூர்மாவதாரம் செய்தான், வராக அவதாரம் செய்தான். இதெல்லாம் விலங்காக அவதாரம் செய்தது. ஒரு குட்டை வடிவில் இருக்கக்கூடிய ஒரு மாமரமாக பிறந்தான். இப்படி எத்திரத்தும் ஒத்து அந்தந்த பிறவிக்கு சஜாத்தியமாக பிறந்து ஒத்து நின்று உயர்ந்த பெத்தியோ. இப்படி பிறந்தாலும் எம்பெருமான் மிக உயர்த்தியோடு இருக்கிறான். இங்கே உயர்ந்து என்று 2 முறை தெரிவிக்கிறார் ஆழ்வார். அது என்ன? அதாவது அந்த ஒரு மனுஷர்களோடு ஒருவனாக பிறக்கும் காலத்திலே ஒரு மனுஷனைப் போலவே தன்னை காட்டிக் கொள்கிறான். அதுதான் ஒத்து நின்னு சொல்லுது.
பன்றியாக பிறந்தால் அந்த பன்றி கூட்டத்திலே தன்னையும் ஒருவனாக காட்டிக் கொள்கிறான். மாரீச்சன் மாயமானாக வந்தான். அப்பொழுது மற்ற மான்கள் எல்லாம் மாரீச்சன் அருகிலே வந்தன. ஆனால் இந்த மாரீச்சனிடத்திலே அந்த ஒரு ராட்சச கந்தம் வீசியது. அருகே வந்த மான்கள் எல்லாம் ஓடி சென்று விட்டன. ஆனால் எம்பெருமான் ஒரு வராக அவதாரம் எடுத்த பொழுது மற்ற பன்றிகள் எல்லாம் வந்து எம்பெருமானை சூழ்ந்து கொண்டனவாம். ஒரு வாசியே தெரியாதபடி அவனும் ஒரு பன்றி போலே இருந்தானாம். அதுபோல எம்பிரான் கண்ணனாக இடைக்குலத்தை வளர்ந்தருடைய காலத்திலே இடையர்களோடு இடையனாக இருந்தான் கண்ணன். அப்படி எத்திரத்தும் ஒத்து நிற்கக்கூடிய தன்மை உடையவன் எம்பெருமான். எத்திரத்தும் ஒத்து நின்று உயர்ந்து உயர்ந்த பெற்றியோய். இவ்வளவு உயர்ந்தவன் தன்னை தாழ விட்டு கொண்டான் என்பதாலே வரக்கூடிய ஒரு உயர்த்தி. மேலும் அவ்வளவு தாழை நின்னாலும் எம்பெருமானுடைய மேன்மை ஒரு நாளும் குறையவே குறையாது. எம்பெருமானுடைய அதிமானுஷ சேஷ்டிதங்களாலே ஒரு மனிதருக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல்களாலே ஏற்பட்ட ஒரு உயர்த்தி. இரண்டு உயர்த்தி. எம்பெருமான் என்னதான் தாழ பிறந்தாலும் மற்றவர்களுக்கு அந்த மனுஷர்களாலே செய்ய முடியாத காரியத்தையும் செய்கிறான். இந்த அதிமானுஷ சேஷ்டிதங்களாலே வந்த ஒரு உயர்த்தி, தன்னை மிகவும் தாழ விட்டுக் கொள்கிறான் என்பதாலே வந்த ஒரு உயர்த்தி. இப்படி உயர்ந்து 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 உயர்ந்த பெற்றியோய். இப்படி பெற்றி என்னால் சுவாவம். இப்படிப்பட்ட ஒரு சுவாவத்தை உடையவனே. முத்திரத்து மூரிநீர் அராவணை துயின்ன. முத்திரத்து நீர், மூன்று வகைப்பட்ட நீர், ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் என்று சொல்வார்கள். இது மூன்றும் உடைத்து கடல். அந்த கடலை தனக்கு மூரியாக கொண்டு, இடமாக கொண்டு, திருப்பார்கடலை தனக்கு இடமாக கொண்டு அந்த நீர் உருத்தாமைக்காக திருவனந்தாழ்வானை தனக்கு படுக்கையாக கொண்டான் எம்பெருமான். நீரிலே அரவு என்பது அராவு என்று நீட்டி கிடைக்கிறது. அந்த பைன்னாகத்தை அணையாக படுக்கையாக கொண்டு திருவனந்தாழ்வான் மேலே எம்பெருமான் துயில் கொள்கின்றான். அந்த துயின்ன நின் பத்துருத்த சிந்தையோடு நின்று. நின் பத்துருத்த சிந்தை, உன்னிடத்திலே பக்தி மிகுந்து இருக்கக்கூடிய அந்த சிந்தையோடு நின்று. பத்து என்பது பக்தியை குறிக்கிறது. நம்மாழ்வாரும் பத்துடைய அடியவர் எளியவன், பக்தர்களுக்கு எம்பெருமான் எளியவன் என்று தெரிவித்தார் தம்முடைய திருவாய்மொழியில. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானிடத்திலே நின் பத்துருத்த சிந்தையோடு நின்று பாசம் விட்டவர்க்கு, இதர எம்பெருமானிடத்திலே மிகுந்த பக்தி கொண்டு அப்படிப்பட்ட சிந்தையோடு இதர விஷயங்களிலே பாசத்தை, ஒரு சங்கத்தை விட்டவர்களுக்கு எத்திரத்தும் இன்பம் இங்கும் அங்கும் எங்கும் ஆகுமே. அவர்களுக்கு எல்லா விதத்திலும் எல்லா பிரகாரத்திலும் எத்திரத்தும் இன்பம், அதுவும் எல்லா இடத்திலும், இங்கும் அங்கும், இந்த லோகத்திலும் இங்கே இருக்கிற காலத்திலும் சரி, பரமபதத்திலேயும் சரி, எங்கும். இங்கு இருக்கிற காலம் பரமபதத்தில் இருக்கிற காலம் தவிர வேறு என்ன காலம் என்னால் இந்த சரீரத்தை விட்டு கிளம்புகிற காலம், உத்கிரமண தசை என்று சொல்லுவார்கள். அக்காலத்திலும் இங்கிருந்து அர்ச்சிராதி வழியாக பரமத்துக்கு செல்லும் காலத்திலும் எல்லா காலத்திலும் அவர்களுக்கு இன்பம் உண்டு. அவர்களுக்கு துன்பமே கிடையாது. ஏனென்றால் இவருடைய இந்த சேத்தனுடைய மனதானது எப்பொழுதும் எம்பெருமானிடத்திலேயே இருக்கின்றது. எம்பெருமானிடத்திலே மனது வைத்தவர்களுக்கு என்றைக்குமே சுகம்தான். ஏனால் அனுபவிக்கக்கூடிய எம்பெருமான் ஞானானந்தமயனாக இருக்கிறான், ஆனந்தமயனாக இருக்கிறான். மனதை ஆனந்தமயனிடத்திலே வைத்தால் எப்பொழுதும் நமக்கு சுகம்தான், நமக்கு துன்பமே கிடையாது. சப்தாதி விஷயங்கள் நமக்கு இன்பத்தை கொடுப்பது போல இருந்தாலும் அவை நமக்கு துன்பத்தை தான் தரும். எம்பெருமானிடத்திலே நாம் மனதை வைத்தால் நமக்கு இன்பம் என்பது என்றைக்கும் உண்டு என்று தெரிவித்தார் இந்த பாசுரத்திலே. அடுத்த பாசுரம் 83வது பாசுரம். மட்டுலாவு தண்டுழாய் அலங்கலாய் புலன்கடல் விட்டு வீழ்விலாத போகம் விண்ணில் நன்னி ஏறினும் எட்டினோடு இரண்டெனும் கயிற்றினால் மனந்தன்னை கட்டி விடிலாது வைத்த காதல் இன்பம் ஆகுமே. இந்த பக்தியினுடைய பெருமையை பேசுகிறார்
திருமிஷிப்பிரான், பெருமானே, நீ உன்னுடைய அடியார்களுக்கு இந்த வைகுந்தத்தை கொடுக்கிறாயே, இந்த அடியார்கள் அடையக்கூடிய இந்த வைகுந்த அங்கு இருந்து அனுபவிக்கக்கூடிய போகம் தேவரீரை இந்த நிலவுலையில இருந்து சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இன்பத்திற்கு ஒப்பாகுமா என்று வினவுகிறார் ஆழ்வார். மட்டுலாவு தண்டுளாய் அலங்கலாய், தேனானது பெருகக்கூடிய குளிர்ந்த திருத்துழாய் மாலையினாலே அலங்கரிக்கப்பட்ட எம்பெருமானே, புலன்கழல் விட்டு வீழ்விலாத போகம். நம்முடைய புலன்களை கவரக்கூடியதாய் இருக்கக்கூடியது தேவரீருடைய திருவடி. அந்த திருவடிகளை விட்டு விலகுவதே இல்லாத போகம், எப்பொழுதும் இந்த பரமபோக்கியமான அந்த திருவடிகளை அனுபவித்துக் கொண்டு பெறக்கூடிய அந்த இன்பம் ஏற்படும் எப்பொழுது? விண்ணில் நன்னி ஏறினும். விண்ணில் ஏறினால் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு போகமானது கிடைக்கும். அப்படி விண்ணில் ஏறி அப்படிப்பட்ட ஒரு போகத்தை நாம் அடைந்தாலும் எட்டினோடு இரண்டெனும் கயிற்றினால் மனந்தன்னை கட்டி. ஆழ்வார் பக்தியை எவ்வளவு அழகாக தெரிவிக்கிறார். எட்டினோடு இரண்டெனும் கயிறு என்று தெரிவிக்கிறார் பக்தியை. கீழே தெரிவித்தார் நின் 10 என்று தெரிவித்தார். 10 என்பது பக்தியை காட்டிற்று. அதைத்தான் இங்கே எட்டினோடு 2 என்று தெரிவிக்கிறார். 8ம் 2ம் சேர்ந்தால் 10, அது பக்தியை குறிக்கிறது. எட்டினோடு இரண்டெனும் கயிற்றினால், பக்தி என்கிற ஒரு கயிற்றினாலே மனந்தனை கட்டி. இந்த மனமானது அங்கும் இங்கும் அலைபாயக்கூடியது. சஞ்சலம்ஹி மனஹா என்று தெரிவிக்கிறான் அர்ஜுனன் கண்ணனை நோக்கி. சஞ்சலம்ஹி மனகிருஷ்ணா என்று. தஸ்யாகம் நிகிரகம் மன்னியே வாயோரிவ சுதுஷ்கரம். அதை அடக்குவது என்பது காற்றை அடக்குவது போல மிகவும் கடினம். ஆனால் கண்ணன் தெரிவிக்கிறான், அபியாசேனது கௌந்தேய வைராகியனுச்ச கிரஹ்யதே. நீ மீண்டும் மீண்டும் முயற்சி செய், வைராக்கியம் கொள்வாய், இதர விஷயங்களிலே ஆசையை நீக்கு, மேலும் மேலும் முயற்சி செய், உன்னாலே இந்த மனத்தை அடக்க முடியும் என்று கண்ணன் தெரிவிக்கிறான். அப்படி அந்த பக்தியினாலே, அந்த அஷ்டாங்க யோகம் பக்தி மார்க்கம், அந்த பக்தி மார்க்கத்தாலே அந்த மனத்தை கட்டினால், அந்த மனத்தை இந்த பக்தி என்னும் கயிற்றை கொண்டு கட்டினால், அதை அடக்கினால், கட்டி வீடிலாது வைத்த காதல் இன்பமாகுமே. இடைவிடாது தேவரீதியே சிந்தித்து, தேவரீரை அப்படியே அந்த எண்ணெய் ஒழுக்கு போலே தேவரிடத்திலே அன்போடு தேவரையே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இன்பம் இருக்கிறதே, அந்த இன்பத்திற்கு அந்த பரமதத்திலே சென்று கிடைக்கக்கூடிய போகம் அது ஒப்புன்னு சொல்ல முடியுமா? அந்த பரமதத்திலே கிடைக்கக்கூடிய இன்பம் அது பெரியதா என்ன? இங்கே இருந்து தேவரை சிந்திப்பதுதான் மிகவும் உயர்ந்தது உயர்ந்தது என்று தெரிவிக்கிறார் திருமஷிப்பிரான். இதையே நம்மாழ்வார் திருவாசிரியத்திலும் தெரிவிக்கிறார், பெரிய திருவந்தாதியிலும் தெரிவிக்கிறார். திருவாசிரியத்தை 2வது பாசுரத்திலே, நேரிய காதல் அன்பில் இன்பியின் தேரல் அமுத வெள்ளத்தானாம் சிறப்பு விட்டு நல்வீடு பெறினும் கொள்ளுவதெண்ணுமோ தெள்ளியோர் குறிப்பே. தேவனிடத்திலே அன்பு கொண்டிருத்தல் இருக்கிறதே, அது நல்வீடு பெறினும், இந்த மோட்சத்தை அடைந்தாலும் அதை கொள்ள எண்ணுமோ தெள்ளியோர் குறிப்பு. தேவரீருடைய அன்புதான் மிகச் சிறந்தது. அதை விடுத்து அந்த பரமபதத்தை கூட கொள்ள எண்ணாது நல்ல அறிவுடையவர்களுடைய எண்ணம் என்று தெரிவித்தார். அதே போல பெரிய திருவந்தாதிலே தெரிவிக்கிறார், நின் புகழில் வைகுந்தம் சிந்தையிலும் மத்தினிதோ நீ அவருக்கு வைகுந்தம் என் அருளும்பான். தேவருடைய புகழையே அப்படியே நினைந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சிந்தை இருக்கிறதே, அந்த சிந்தையை காட்டிலும் நீ கொடுக்கக்கூடிய அந்த பரமபதம் என்பது மிகவும் இனிமையானதா என வினவுகிறார் நம்மாழ்வார் பெரிய திருவந்தாதியில். ஆகா, இந்த பக்தியினுடைய பெருமையை அழகாக தெரிவித்தார் இந்த 83வது பாசுரத்தில். அதற்கு மேலே 84ஆம் பாசுரம், பின்பிறக்க வைத்தனன்கொல் அன்னினின் தன்கழற்கு அன்புரைக்க வைத்த நாள் அறிந்தனன்கொள் ஆழியான் தன் திறத்தொர் அன்பிலா அறிவிலாத நாயினேன் என் திறத்தில் என்கொல் எம்பிரான் குறிப்பில் வைத்ததே.
ஆழ்வார் தெரிவிக்கிறார், எம்பெருமான் நம் விஷயத்திலே என்ன நினைத்திருக்கிறானோ தெரியவில்லையே. நமக்கோ எம்பெருமானிடத்திலே உண்மையான பக்தி இல்லை. நம்மை மேலும் மேலும் பல பிறவிகள் பிறப்பதற்கு சங்கல்பித்திருக்கிறானோ, அல்லது எப்பொழுதும் தன்னையே அனுபவித்துக் கொண்டு வாழ்ச்சி பெற நினைத்திருக்கிறானோ தெரியவில்லையே என்று ஆழ்வார் சந்தேகிக்கிறார் இப்பாசுரத்திலே. பின்பிறக்க வைத்தனன் புல், இதை இரண்டு விதமாக பிரிக்கலாம். பின் பிறக்க வைத்தனன் கொல் என்றும் பிரிக்கலாம், அல்லது பின்பு இறக்க வைத்தனன் கொல் என்றும் பிரிக்கலாம். எம்பெருமான் மேலும் பின் பிறக்க வைத்தனன் கொல், இன்னமும் எத்தனையோ பிறவிகள் பிறக்கும்படியாக சங்கல்பித்திருக்கிறானா, அல்லது பின்பு இறக்க வைத்தனன் கொல். நமக்கு எம்பெருமானிடத்திலே ஞானம் பிறந்தது, இருந்தாலும் நமக்கு ஒரு இறப்பை தர நினைக்கிறானா? இங்கே இறப்பு என்பது யாது? எம்பெருமானை இருக்கிறான், எம்பெருமான் இருக்கிறான் என்று நாம் நினைத்தால் அதுதான் நமக்கு வாழ்ச்சி. எம்பெருமான் என்பவன் ஒருவன் இல்லை என்று நாம் நினைத்தோமேயானால் அதுதான் நமக்கு வீழ்ச்சி, நமக்கு இறப்பு. வேதம் தெரிவிக்கிறது, அசத் பிரம்மேதி சேத் வேத அசன்னேவ சபவதி, அஸ்தி பிரம்மேதி சேத் வேத சந்தமேனம் ததோ விதுகு. அதாவது பிரம்மம் இல்லை என்று ஒருவன் நினைத்தானேயானால் அவன் இல்லையாய் விடுவான். எம்பெருமான் இருக்கிறான் என்று நினைத்தால் அப்பொழுதுதான் அவன் உள்ளவனாவான், இருப்பவனாவான். அதால்தான் ஆழ்வார்கள்லாம் ஆழ்வார் தெரிவிக்கிறார், பொருளல்லாத என்னை பொருளாக்கி. எம்பெருமானை பற்றி நான் அறியவே இல்லை, அப்பொழுது நான் ஒரு இல்பொருளாக ஒரு ஒரு பொருளாகவே நான் இல்லை. எம்பெருமானை அறிந்தேன், நான் ஒரு பொருளானேன். வஸ்துதாம் உபயாத்தகா என்று தெரிவிக்கிறார்கள். அப்படி நான் இப்பொழுது எம்பெருமானிடத்தை எனக்கு ஞானம் பிறந்தது, அந்த ஞானமும் நீங்கி ஒரு இறப்பு என்கிற ஒரு நிலைமையை நான் அடைய நினைக்கிறானா எம்பெருமான்? பின்பு இறக்க வைத்தனன்கொல், என நினைத்திருக்கிறானோ தெரியவில்லையே. பின்பிறக்க வைத்தனன்கொல் அன்னி, அல்லது நின்னு தன்கழற்கு அன்பு உரைக்க வைத்த நாள் அறிந்தனன்கொல், அல்லது நிலை நின்று விச்சேதமே இல்லாதபடி, ஒரு தடையே இல்லாதபடி தன் கழற்கு தன்னுடைய திருவடிகளுக்கு அன்பு உரைக்க வைத்த மிகுந்த ஒரு அன்பை, உரைப்பான ஒரு அன்பை வைத்து அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளை அறிந்தானா? அந்த நாளை சங்கல்பித்தருளினானா அந்த எம்பெருமான்? தெரியவில்லையே. ஆழியான் தன் திறத்தோர் அறிவிலாத நாயினேன். அந்த கையிலே திருவாழியை பிடித்த அந்த எம்பெருமான், அவன் இடத்திலே அடியனுக்கு ஒரு துளி அன்பும் இல்லை, ஞானமும் இல்லையே. ஆழியான் தந்திரத்து ஒரு அறிவிலாத நாயினேன், மிகவும் தாழ்ந்தவன் நான். ஆழ்வார் தன்னை நாயினேன் என்று ஒரு இவ்வளவு தாழ்ச்சியோடு தம்மை அனுசந்தித்தருள்கிறார். அதாவது இந்த பதார்த்தமானது திறந்து கிடந்த வாசல் தோறும் புகும், அங்கே இருப்பவர்களாலே பரிபவத்தை அடையும், அவர்கள் விரட்டி அடிப்பார்கள். ஏதாவது தவறி போய் அதை தொட்டால் திருப்பி ஸ்நானம் செய்ய வேண்டியவர். அப்படி தம்மை மிகவும் தாழ்ச்சியோட அனுசந்திக்கிறார் திருமிஷிப்பிரான். எங்கும் தட்டி திரிந்தாலும் எனக்கு வேறொரு புகழ் கிடையாது, யாரோடு சேர்ந்தாலும் அவர்களுக்கும் ஒரு அவத்தியத்தையே ஏற்படுத்தேன், இவ்வளவு தாழ்ந்தவனாக அடியேன் இருக்கிறேன். இப்படிப்பட்ட என் திறத்து என்கொல் எம்பிரான் குறிப்பில் வைத்ததே. எம்பெருமான் என்ன திருவுள்ளத்திலே வைத்திருக்கிறானோ நம் விஷயத்திலே என்ன நினைத்திருக்கிறானோ தெரியவில்லையே என்று தெரிவிக்கிறார். இங்கே நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும், ஆழ்வாருக்கு எம்பெருமானை பற்றி ஞானம் இல்லையா? ஆழ்வாரே தெரிவித்திருக்கிறாரு, பிறந்த பின் மறந்திலேன், எம்பெருமானிடத்திலே நமக்கு ஞானம் ஏற்பட்டது என்று தெரிவிக்கிறாரே. எம்பெருமானிடத்திலே ஆழ்வாருக்கு ஒரு அன்பு இல்லையா என்ன? நிச்சயம் அன்பும் உண்டு, ஞானமும் உண்டு. இப்படி இருக்க செய்தே அன்பிலா அறிவிலாத என்று தெரிவிக்கிறாரே, இது எதனாலே என்னால் எம்பெருமானை உபாயமாக பற்றியவரே ஒழிய ஆழ்வார் தன்னிடத்திலே இருக்கக்கூடிய
அன்பையோ அந்த பக்தியோ அந்த ஞானத்தையோ உபாயமாக கருதவில்லை. தேவரீரை அடைவதற்கு அடியேனிடத்திலே அன்பில்லை, பக்தி இல்லை, அறிவில்லை, உபாயமான அன்பில்லை, அறிவில்லை என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். எம்பெருமானே உபாயம் என்பதை இங்கே காட்டுகிறார் என்று பெரியவாச்சான் பிள்ளை தம்முடைய வியாக்கியானத்திலே தெரிவிக்கிறார். ஏனென்றால் நடந்த கால்கள் நொந்தவோ என்று எம்பெருமானுடைய திருவடிகள், இந்த உலகங்களை எல்லாம் அளந்தருடைய அந்த திருவடிகளுக்கு ஏதாவது நோவு ஏற்பட்டதா என்று மிகவும் பரிவுடையவராக இருக்கிறாரே, எம்பெருமானத்தை அன்பில்லையா ஆழ்வாருக்கு? பிறந்த பின் மறந்திடேன் என்று தெரிவிக்கிறார். பிறப்பு என்பது ஞானம்தான், கீழே பார்த்தோமே. அப்படிப்பட்ட ஞானமுடையவர் ஆழ்வார் தான். ஆனால் அந்த ஞானத்தையோ அந்த அன்பையோ ஆழ்வார் உபாயமாக கொள்ளவில்லை. எம்பெருமானுடைய திருவுள்ள குறிப்பைத்தான் தம்முடைய உஜ்ஜீவன ஹேத்துவாக ஆழ்வார் அறுதியிடுகிறார் இந்த பாசுரத்தாலே. உன்மனத்தால் என் நினைந்திருந்தாய் இடவந்த எந்த பிரானே என்று வினவுவது போல், எம்பெருமான் என்ன நினைத்திருக்கிறானோ அவனுடைய திருவுள்ளம்தான் நம்முடைய உஜ்ஜீவனத்துக்கு ஹேது, அவனுடைய சங்கல்பந்தான் நம்முடைய உஜ்ஜீவனத்துக்கு ஹேது என்று ஆழ்வார் தெரிவித்தருள்கிறார் இந்த பாசுரத்திலே. அடுத்த பாசுரம். நச்சராவணை கிடந்த நாதபாத போதினில் வைத்த சிந்தை வாங்குவித்து நீங்குவிக்க நீனம் மெய்த்தன் வல்லை ஆதலால் அறிந்தனன் நின் மாயமே உய்த்து நின் மயக்கினில் மயக்கல் என்னை மாயனே. ஆழ்வார் தெரிவிக்கிறார், எம்பெருமானே உன்னுடைய மாயம் அது என்ன என்று சொல்வது? இந்த மம்மமாயாகி துரத்தியா என்று தேவரீர் தெரிவித்த கணக்கிலே இந்த பிரகிருதியோடு நான் இருக்கிறேன், இது மிகவும் ஆச்சரியமானது, யாரை எப்படி மயக்குமோ தெரியவே தெரியாது. தேவருடைய அந்த மாயையினாலே அந்த மயக்கம் ஏற்படாதபடி அடியனை அனுகிரகித்தருள வேணும், அடியனுக்கு அனுகிரகித்தருள வேணும் என்று வேண்டுகிறார் இந்த பாசுரத்திலே. நச்சரா வனை கிடந்த நாதபாத க்ஷமிக்கணும், நச்சரா வனை கிடந்த நாத, அந்த திருவனந்தாழ்வானாகிற அந்த படுக்கையிலே எழுந்து பள்ளி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானே, நச்சு அராவு அணை கிடந்த நாத, எம்பெருமானுக்கு தீங்கு நினைப்பார்கள். அவர்கள் அருகே வந்தால் அவர்கள் மேலே நச்சை உமிழக்கூடியது இந்த திருவனந்தாழ்வானாகிற நாகம். அப்படிப்பட்ட அந்த நச்சராவு மிகவும் பரிவனான திருவனந்தாழ்வான் மதுகைடவர்கள் எம்பெருமானை கிட்டிய பொழுது கூட அந்த நச்சை உமிழ்ந்தான் திருவனந்தாழ்வான். இப்பொழுதும் திருமைய க்ஷேத்திரத்திலே நாம் அப்படியே சேவிக்கலாம். அந்த மதுகைடவர்கள் வரும்பொழுது அந்த ஆங்கு ஆரவாரம் அது கேட்டு அழல் உமிழும் ஒரு கோலத்தோட நாம் திருவனந்தாழ்வானை சேவிக்கலாம் அங்கே திருமைய க்ஷேத்திரத்திலே. அப்படி அந்த நச்ச அராவணை கிடந்த எம்பெருமானே, பாத போதினில் வைத்த சிந்தை வாங்குவித்து நீங்குவிக்க நீயினம் மெய்த்தன் வல்லை. மெய்த்தன் வல்லை ஆதல், ஆல் என்பது அசைச்சொல், ஆதல் அறிந்தனன். எம்பெருமானே நீ மிகவும் வல்லவன், உண்மையாக நீ மிகவும் வல்லவன், எந்த காரியமும் உன்னாலே செய்ய இயலும். கர்த்தும் அகர்த்தும் அந்நியதா கர்த்தும் நீ சமர்த்தன், அகட்டித கடனா சாமர்த்தியம் படைத்தவன். உன்னுடைய திருவடி தாமரையிலே இப்பொழுது என்னுடைய மனமானது ஏதோ படிந்திருக்கிறது. பாத போதினில் வைத்த சிந்தை, என்னுடைய மனது இப்பொழுது தேவனுடைய திருவடி தாமரைகளிலே இருக்கின்றன. ஆனால் அந்த திருவடி தாமரையிலிருந்து அந்த சிந்தையை வாங்குவித்து நீங்குவிக்க நீனம் மெய்த்தன் வல்லை. இன்னமும் ஸ்திதேரவிந்தே மகரந்த நிர்பரே மதுவிரதோ நேக்ஷுரகம்ஹி வீக்ஷதே தவாமிருதஸ்யந்தினி பாத பங்கஜே நிவேஷிதாத்மா கதமன்யதிச்சதி. தேவருடைய திருவடி தாமரையிலே பொருந்திய மனமானது வேறொரு விஷயத்தை எப்படி நினைக்கும்? ஒரு தாமரையிலே படிந்த வண்டானது முள்ளிப்பூவை நினைக்குமா, ஏறெடுத்தும் பார்க்குமா என்று சொல்லப்பட்டிருந்தாலும் தேவரீருக்கு அப்படித்தான் திருவுள்ளமாய் இருந்தால் அந்த மனதானது தேவரீர் திருவடியிலே தங்கியிருந்த மனமானதை கூட தேவரீர் விளக்க சக்தி படைத்தவர், அதை நான் அறிந்தேன் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார்.
நீங்குவிக்க நீனம் மெய்த்தன் வல்லை ஆதல் ஆள் அறிந்து அறிந்தனன்னா என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். பெருமான் கேட்டான், என்ன ஆழ்வீர் இப்படி சொல்கிறீரே? யாதோ சில யாரோ சில சம்சாரிகள் நம்மை அப்படி அவர்கள் சம்சாரிகளை நம்மிடமிருந்து நான் அவர்களை விலக்குவேன், ஆசுர பிரகிருதிகளை நான் விலக்குவேன் ஒழிய அடியார்கள் என்னுடைய திருவடிகளிலே வைத்த அடியாருடைய சிந்தையை நான் நீக்குவேனா? இப்படி நீர் அறிந்தேன் என்று சொல்கிறீரே, எங்கே அறிந்தீர் என்று சொன்னால், நின் மாயமே அதுதான் ஆச்சரியம். அது கண்டிப்பாக அப்படி உண்டு. ஏனென்றால் பிரகலாத ஆழ்வான் எப்பேற்பட்ட பக்தன். உபமானம் அசேஷானாம் சாதுனாம். உலகத்திலே நல்லோர் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் பிரகலாத ஆழ்வானை போலே இருப்பார்கள் என்று பிரகலாத ஆழ்வானைத்தான் உபமானமாக காட்டுவார்கள். அவனுக்கே ஒரு காலத்திலே தேவரீரோடு ஒரு பகைமையானது ஏற்பட்டது. இது பிரம்மாண்ட புராணத்திலே ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எம்பெருமான் இந்த உலகங்களை எல்லாம் அளந்துள்ள காலத்திலே தன்னுடைய 2 திருவடிகளால கீழ் லோகங்களையும் மேல் லோகங்களையும் அளந்து 3வது பாதத்தை கொண்டு மகாபலியை பாதாளத்திலே தள்ள முற்பட்டான். அப்பொழுது பிரகலாத ஆழ்வான், இப்படி உலகங்களை எல்லாம் அளக்கக்கூடாது, சிறிய திருவடியை காட்டி பெரிய திருவடியை கொண்டு அளக்கிறீரே, இது என்னது, இது கூடாது கூடாது என்று எம்பெருமானுடைய திருவடியை பிடித்து கொண்டு தகைந்தான் என்று உண்டு. தன்னுடைய ஒரு பேரனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வரப்போகிறதே என்பதை அறிந்து பிரகலாத ஆழ்வான் கூட எம்பெருமானை தடுத்தான் என்று வருகிறது. ஆகையாலே எப்பேற்பட்ட பக்தி உடையவர்களையும் நீ எப்படியும் அந்த சிந்தையை மாறி போகும்படியாக செய்யவல்லை. ஆகையாலே அப்படிப்பட்ட உன்னுடைய மாயத்திலே என்னையும் உய்த்து என்னையும் சேர்த்து நீ என்னை மயக்கி விடாதே. நின் மாயமே உய்த்து நின் மயக்கினில் மயக்கல் என்னை. மாயனே, நீ மிகவும் ஆச்சரியமான காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடியவன். ஆனால் உன்னுடைய மாயிலே என்னையும் அகப்படுத்தி உன்னிடமிருந்து என்னை நீக்கி விடாதே எம்பெருமானே எம்பெருமானே என்று எம்பெருமானிடத்திலே தஞ்சம் புகுகிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. அடுத்த பாசுரத்திலே, ஷாடு ஷாடு பாதனே சலங்கலந்த பொய்கைவாய் ஆடராவின் வன்பிடர் நடம்பையின்ன நாதனே கோடு நீடு கைய செய்ய பாத நாடு முள்ளினால் வீடனாக மெய்செய்யாத வண்ணம் என்கொல் கண்ணனே. பெருமான் திருமஷி பிரானை பார்த்து கேட்டான், நான் அடியார்களை மயக்கி விடுவேன் என்று சொல்கிறீரே, உம்மை மாயம் செய்து நம்மிடமிருந்து அகற்றி விடுவேன் என்று சொல்கிறீரே, நீர் ஏன் இப்படி சந்தேகப்படுகின்றீர் என்று எம்பெருமான் வினவி அருளினான். உடனே ஆழ்வார் தெரிவிக்கிறார், ஆமாம், இன்னமும் நம்மை இந்த பிரகிருதி சம்பந்தத்தோட வைத்திருக்கிறேன். இப்படி நம்மை இந்த பிரகிருதி சம்பந்தத்தோட வைத்தால் வேறு என்ன நினைப்பது? நம்முடைய பிரகிருதி சம்பந்தத்தை நீக்க வேண்டாவா? அப்பொழுதுதானே நான் நம்பிக்கை கொள்ள முடியும். இன்னும் இந்த பிரகிருதி சம்பந்தத்தோட வைத்திருக்கிறேன், இந்த சரீரத்தோட வைத்திருக்கிறீரே என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஷாடு ஷாடு பாதனே சலங்கலந்த பொய்கைவாய் ஆடராவின் வன்பிடர் நடம்பையின்ன நாதனே. இங்கே சகடாசுரனை அழித்தமையும் காளியனை அடக்கிய விருத்தாந்தத்தையும் தெரிவிக்கிறார் ஆழ்வார். ஷாடு ஷாடு பாதனே. முதல் ஷாடு என்கிற இந்த சொல் ஷகடம் என்கிற இந்த வடமொழி சொல்லினுடைய திரிபு. அந்த ஷகடத்தை ஷாடிய திருவடிகளை உடையவனே, ஷாடு ஷாடு பாதனே. அதற்கு மேலே, அதாவது கண்ணனை தொட்டிலே இட்டு யசோதை பிராட்டி ஏதோ காரியம் செய்ய முற்பட்டாள். குழந்தைக்கு பாதுகாப்பாக இருக்க வேணும் என்று ஒரு சகடத்தை, ஒரு கட்டை வண்டியை அந்த தொட்டிலுக்கு அருகே வைத்தான். ஏதோ அந்த காரியம் சிறிது காலம் நீண்டு போனது. குழந்தைக்கு பால் கொடுக்கவில்லை. பால் கொடுக்க வேண்டிய சமயம் வந்து விட்டது. குழந்தைக்கு பசி அதிகமாயிற்று.
பசியிலே குழந்தைகள் பாதங்களை உதைத்துக் கொள்ளும். அதுபோல கண்ணனும் திருவடிகளை உதைத்தான். கண்ணன் இந்த திருவடிகளை உதைப்பதற்கும் அந்த வண்டியிலே ஒரு அசுரன் புகுந்து கண்ணனை நலிய வருவதற்கும் சரியாக இருந்தது. கண்ணுடைய திருவடிகள் பட்டு அந்த அசுரன் முடிந்தான் என்று நாம் புராணத்திலே பார்க்கிறோம். அதாவது சகடத்தை உடைத்தான் கண்ணன் என்பதுதான் புராணங்களில் உள்ளது. ஆனால் நம்முடைய ஆழ்வார்கள் அதிலே ஒரு அசுரன் புகுந்தான் என்று சொல்கிறார்கள். எங்கள் ஆழ்வான் தம்முடைய ஸ்ரீவிஷ்ணு புராண வியாக்கியானத்திலே இந்த அசுரனுடைய பெயர் ஹரிவம்சத்திலிருந்து குறிக்கிறார் என்று நினைக்கிறேன். இந்த அசுரனுடைய பெயர் முரன் என்று தெரிவிக்கிறார். நரகனுடைய ஒரு மந்திரியாகவும் ஒரு அசுரன் தான், அவன் பெயரும் முரன் தான். இந்த சகடத்துக்குள்ளே புகுந்த இந்த அசுரனுக்கு பெயரும் முரன் என்பவன் தான். இந்த கம்சனாலே ஏவப்பட்டவன் இந்த வண்டிக்குள்ளே புகுந்தான். அந்த சகடாசுரனை அழித்தான். அப்படிப்பட்ட அந்த திருவடிகளை உடையவனே, மேலும் அந்த யமுனா நதிக்கரையிலே இருக்கக்கூடிய ஒரு பொய்கையிலே காளியன் என்கிற ஒரு துஷ்ட நாகம் இருந்து அந்த நல்ல நீரை விஷம் கலந்த நீராக ஆக்கியது. அவனுடைய அந்த ஷலம் கலந்த பொய்கை வாய், அதாவது என்ன ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ற, ஷலம் கலந்த பொய்கை. அந்த பொய்கையிலே ஜலம் கலந்திருந்தது, விஷம்தான் அதிகமாக இருந்தது. அதுல ஜலம் கலந்திருந்ததுன்னு சொல்லும். சாதாரணமா ஜலம் அதிகமா இருந்து விஷம் கொஞ்சம் சேர்ந்தா விஷம் கலந்த நீர் என்று சொல்லுவோம். இது ஷலம் கலந்த பொய்கை. ஜலம்தான் குறைவாக இருந்தது, விஷமே அதிகமாகி விட்டது. அப்படிப்பட்ட அந்த பொய்கை இடத்திலே இருந்த ஆடராவின் அந்த காளியனாகிற பாம்பினுடைய வன் பிடரிலே இருந்து கொண்டு, அவனுடைய பின்பகுதியிலே இருந்து கொண்டு நடம்பயின்ன நாதனே எம்பெருமான் அங்கிருந்து அவனை நிரசித்தான், துகைத்தான். அது நல்ல நாட்டியம் உணர்ந்தவர்கள் வல்லவர் ஆடினார் போலே இருந்தது. நடம்பயின்ன நாதனே, என்னுடைய சுவாமியே. அதாவது இங்கே இரண்டு விஷயம், இந்த சகடாசுர நிரசனத்தினாலும் இந்த காளியனை அடக்கியதாலும் இரண்டு விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. அதாவது எம்பெருமானுக்கு அனுகூலமாக வைக்கப்பட்டது இந்த சகடம். எம்பெருமானுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கட்டும், அனுகூலமாக இருக்கட்டும் என்று இந்த வைக்கப்பட்டது இந்த சகடம். அதிலே ஒரு அசுரன் புகுந்தான். அந்த அசுரனை கண்ணன் அழித்தான். இதிலே சுவாபதேசத்திலே என்ன சொல்லப்பட்டது? எம்பெருமானை ஆசிரிப்பதற்காக நமக்கு இந்த இந்த சரீரமானது இருக்கிறது. எம்பெருமானை ஆசிரிப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் நமக்கு ஒரு உபகரணமாக, ஒரு ஸ்தானமாக இந்த சரீரமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதிலே நான் என்கிற ஒரு எண்ணம், அகங்காரமானது ஏற்பட்டால் அந்த வண்டி, அந்த சகடத்திலே அந்த அசுரன் புகுந்தா போலே, எம்பெருமானுக்கு அனுகூலமாக வைக்கப்பட்ட அந்த சகடத்திலே அந்த அசுரன் புகுந்தா போலே, எம்பெருமானை அனுபவிப்பதற்கு அனுகூலமான இந்த சரீரத்திலே அகங்காரம் என்கிற ஒரு அசுரன் புகுந்தால் அது எம்பெருமானுடைய திருவடியை பற்றினால் அல்லது அது போகாது. திருவடியினால் எம்பெருமான் அந்த அகங்காரத்தை போக்கி அருள்கிறான் என்கிற இந்த ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அது போக்க தகுந்தது. அது எம்பெருமானுடைய திருவடியினாலே அது போகும். சரி, மேலும் இந்த காளியனை அழித்தமை இந்த விற்த்தாந்தத்தினாலே என்ன தெரிகிறது என்னால், எம்பெருமானுக்கு மிகவும் போக்கியமானது இந்த ஆத்மவஸ்து. அதிலே இந்த தேக சம்பந்தம் என்பது இருக்கிறதே ஒரு விஷ சம்பந்தம் போல, விஷத்தினுடைய சேர்த்தி போல. எம்பெருமானுக்கு இந்த அந்த பொய்கை என்பது, அந்த யமுனை நதியிலே இருக்கக்கூடிய அந்த பொய்கை, அது மிகவும் போக்கியமான நீர் கொண்டது. அதிலே இந்த காளியன் புகுந்தான், அந்த விஷமானது கலந்தது. அதுபோலே எம்பெருமானுக்கு மிகுந்ததான இந்த ஆத்மாவுக்கு ஒரு விஷம் சேர்ந்தாற் போலே இந்த தேக சம்பந்தமானது சேருகிறது. அது நீங்கினால்தான் எம்பெருமானுக்கு அது போக்கியமாகும் என்று இங்கிற இந்த விஷயமும் இந்த காளிய விற்த்தாந்தத்தாலே தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கு மேலே கோடு நீடு கைய,
கையிலே அழகாக அந்த பாஞ்சஜன்ய ஆழ்வானை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடியவனே, ஓடு நீடு கைய. இப்ப இதெல்லாம், இந்த சம்போதனங்கள் எல்லாம் ஒரு அபிப்பிராயத்தோடே கூடியவைகள். தேவரீர் அந்த சகடாசுரனை அழித்தீர், அதுபோல அடியனுடைய அடியனுக்கு இந்த சரீரத்தில் ஒரு அகங்காரம் புகுந்தால் அதை அழிக்க தேவருக்கு சக்தி இல்லையா என்ன? அடியனுடைய இந்த சரீர சம்பந்தத்தை போக்கி இந்த போக்கியமான இந்த ஆத்ம வஸ்துவை அனுபவிக்க தேவருக்கு சக்தி இல்லையா? தேவருக்கு ஏதாவது பரிகரத்துக்கு குறைவா? கையிலே பாஞ்சஜன்ய ஆழ்வானை கொண்டிருக்கிறீர், இன்னும் எத்தனையோ ஆயுதங்களை தரித்திருக்கிறீர். தேவருக்கு இந்த விரோதிகளை போக்குவதற்கு ஏதாவது ஒரு பரிகர குறைவு உண்டா? ஒன்றுமே கிடையாது. மேலும் கோடு நீடு கைய செய்ய பாதம் நாளும் உள்ளினால், தேவருடைய சிவந்த அந்த திருவடிகளை எப்பொழுதும் அடியேனோ நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகா, இந்த அதிகார சம்பத்திக்கு ஏதாவது ஒரு குறைவு உண்டா? இப்படி எந்த ஒரு குறைவும் இல்லாமல் இருக்கச் செய்தேயும் நீர் நம்மை வீடனாக மெய் செய்யாத வண்ணம் என் பொருள். அடியேன் வீடனாகும்படி, அடியேன் பரமோதத்தை அடையும்படி ஏன் இன்னும் செய்யவில்லை? வீடனாக மெய் செய்யாத வண்ணம் என்கொள். உண்மையிலே செய்யவில்லையே, ஏதோ சம்சாரிகளிலிருந்து ஒரு வியாபிருத்தியை ஏற்படுத்தி அருளினீர், அது போதாது. உண்மையாக என்னை பரமோதத்திலே கொண்டு வைக்க வேண்டும், அடியனை ஒரு முக்தனாக ஆக்கியருள வேண்டும். அது ஏன் செய்யவில்லை, ஏன் செய்யவில்லை? ஆகையால் தான் தேவருக்கு என்ன திருவுள்ளமோ என்று அடியேன் கலங்கும்படியாக இருக்கிறது. வீடனாக மெய் செய்யாத வண்ணம் என்கொல் கண்ணனே. தேவரீர் சம்சாரிகளுக்கு ஒரு உஜ்ஜீவனம் ஏற்பட வேண்டும் என்னல்லவோ திருவவதாரம் செய்து, அப்படி திருவவதரித்த காலத்தின் அடியேன் இன்னும் சம்சாரியாகவே உழந்து கொண்டிருக்கிறேனே. தேவரி என்ன கருதுகிறீர், என்ன கருதுகிறீர் என்று ஆழ்வார் மிகவும் கலங்கி எம்பெருமானிடத்தை தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்திலே. பெருமான் ஆழ்வாரை பார்த்து வினவினான், எம்பெருமானே, தேவருடைய திருவடிகளை நினைத்தும் எப்பொழுதுமே நினைத்துக் கொண்டிருந்த காலத்திலும் தேவரீர் அடியனுக்கு மோட்சத்தை தந்தருள்ளதில்லை என்ன அடியனை குறை சொல்கிறேன். சரி, நம்மை விடும், எத்தனையோ பேர் உமக்கு புகழாக இருப்பார்களே, அவர்களை பற்றி கொள்ளலாமே என்று எம்பெருமான் கேட்க, எம்பெருமானுக்கு பதில் உரைக்கிறார் ஆழ்வார். நெற்றி பெற்ற கண்ணன் விண்ணின் ஆதனோடு போதின் மேல் நத்தபத்த நாதனோடு மத்துமுள்ள வானவர் கத்த பெத்தியால் வணங்கு பாத நாதவேத நின் பத்தலார் ஒரு பத்து மத்ததுத்திலேன் உரைக்கிலே. எம்பெருமானே, தேவருடைய திருவடிகளை தவிர அடியனுக்கு வேறொரு கதியே கிடையவே கிடையாது. தேவரேதான் அடியனுக்கு கதி என்று தெரிவிக்கிறார். தம்முடைய அனன்ய கதித்துவத்தை இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார் ஆழ்வார். நான் யாரை பற்றுவேன்? ருத்ரனை பற்றுவேனா? பிரம்மதேவனை பற்றுவேனா? இந்திரனை பற்றுவேனா? எல்லாரும் தேவரை பற்றியவர்கள், அவர்களுக்கெல்லாம் நீர்தான் நாதன். நெற்றி பெற்ற கண்ணன், நெற்றியிலே கண் பெற்றவன் ருத்ரன், முக்கண்ணன். அவன் நெற்றி பெற்ற கண்ணன். விண்ணின் நாதன் இந்திரன், விண்ணுக்கே தலைவன், அந்த ஸ்வர்க்கத்துக்கே தலைவனானவன். அந்த விண்ணிநாதனோடு போதின் மேல் நத்தவத்த நாதன், தாமரை பூவிலே தோன்றியவன், எப்பொழுதும் தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரம்மதேவன். இப்படிப்பட்ட அந்த பிரம்மதேவனும் மத்துமுள்ள வானவன். மத்த இருக்கக்கூடிய எத்தனையோ தேவர்கள், 33 தேவர்கள். இங்கே பாருங்கள், மற்ற தேவதைகளோடு இந்திரனையும் பிரம்மதேவனையும் ருத்ரனையும் சேர்த்து சொன்னது. எப்படி மற்ற தேவதைகள் எல்லாம் இந்த சேத்தன வர்க்கத்தை சேர்ந்தவர்களோ, ஒரு சாமானிய ஜீவாத்மாக்களோ, அதுபோல்தான் ருத்ரனும் பிரம்மாவும் சாமானியமான ஒரு ஜீவாத்மாக்களை ஒழிய அவர்கள் ஈஸ்வரர்கள் அல்லர் என்பதை ஆழ்வார் அழகாக குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட வானவர்கள் அனைவரும் கற்ற பெற்றியால் வணங்கு பாத, அவ்வவர்கள் கற்ற வழியிலே தேவருடைய திருவடிகளை வணங்குகின்றார்கள். அப்படிப்பட்ட திருவடிகள் படைத்தவன் நீர். நாத வேத, வேதத்தினாலே இந்த உலகம் அனைத்துக்கும் தலைவனாக, நாதனாக
சொல்லப்பட்டவர் தேவரீர். பதிம் விஸ்வசிய என்று உத்கோஷம் செய்யப்பட்டவர் நீர். நின் பத்தலால் ஊர் பத்து மத்தது உத்திலேன் உரைக்கிறே. தேவரீரை தவிர நின் பத்தலால், தேவரீரே நமக்கு கதியே ஒழிய உம்மை தவிர நமக்கு வேறொரு கதியே இல்லை. ஊர் பத்து மத்தது உத்திலே, நம்ம அப்படிப்பட்ட இதை தவிர வேறொரு கதி அடியேனுக்கு கிடையவே கிடையாது. உரைக்கிலே, இதை சொல்லவும் முடியாது. தேவரீரை தவிர வேறொரு தேவதா சம்பந்தம் அடியேனுக்கு கிடையாது என்று சொல்வது கூட ஒரு இழுக்காக கருதுகிறேன். அந்த தேவதாந்தர சம்பந்தம் கிடையாது என்பதற்காக அந்த தேவதாந்தரங்களை பிரசங்கிப்பது கூட ஒரு இழுக்காக அடியேன் கருதுகிறேன். தேவரீ இப்பொழுது கேட்டதாலே அடியேன் சொல்கிறேனே ஒழிய உண்மையிலே அடியனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சம்பந்தமே கிடையாது. தேவரீரை தவிர அடியேன் ஒருவரையும் ஒரு கதியாக கொள்ளவே இல்லை என ஆழ்வார் உறுதியோட தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்திலே. எம்பெருமானே தமக்கு தெய்வம், மற்ற யாரும் தமக்கு தெய்வம் அல்ல என்பதை மேலும் தெரிவிக்கிறார். வெள்ளை வேலை வெற்பு நாட்டி வெள்ளையித் தராவளாய் அள்ளலாய் கடைந்த அன்னு அறுவரை பொறாமையாய் உள்ள நோய்கள் தீர்மருந்து வானவர் கழித்த எம் வள்ளலாரை அன்னி மற்றொரு தெய்வனான் மதிப்பனே. எம்பெருமானே, உம்மை தவிர நான் வேறு ஒருவரை தெய்வமாக கொள்ள முடியுமா? தேவரீரே பாரும் என்று அந்த தங்களுக்கு ஒரு ஆபத்து வந்த காலத்திலே அந்த தேவதைகள் எல்லாம் தேவரீரையே தஞ்சமாக அடைந்தார்கள் அல்லவா என்று அந்த பார்க்கடல் கடைந்த அந்த விருத்தாந்தத்தை தெரிவிக்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்தில். சுரமஞ்சரி என்கிற ஒரு பெண் பிள்ளை பெரிய பிராட்டியாருக்கு பணிவிடைகள் புரிந்து அவளுடைய ஒரு மாலை பிரசாதத்தை பெற்று கொண்டு வந்தாள். வரும் வழியிலே துர்வாசா மகர்ஷியை பார்த்தாள். அவருக்கு அந்த பிரசாதத்தை கொடுத்தாள். துர்வாசாவும் அந்த பிரசாதத்தை வாங்கி கொண்டு தம்முடைய தலையாலே தாங்கிக் கொண்டு இப்படி வருகிறார். அவ்வழியிலே இந்திரன் ஐராவதத்தின் மேலே ஏறி பவனி வருகிறான். இந்த மாலையை நாம் சூடிக்கொள்வதை காட்டிலும் இந்திரன் சூடிக்கொண்டார். 3 உலகங்களுக்கும் அரசன், அவனுக்கு மேலும் நன்மைகள் ஏற்படுமே என்று துர்வாசா அந்த மாலையை இந்திரனுக்கு கொடுக்க, இந்திரன் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த யானையிலிருந்து கீழ் இறங்கி சேவித்து அந்த மாலையை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அவன் அப்படி செய்யாமல் யானை கழுத்திலேயே அமர்ந்து கொண்டு இந்த யானையை இந்த துதிக்கை மூலமாக அந்த மாலையை வாங்க சொன்னான். இந்த ஐராவதம் இந்த மாலையை வாங்கியது. இது என்ன ஏதோ காய்ந்து போன மாலை என்று நினைத்து அதை அப்படியே தூக்கி பூமியிலே வீசி எறிந்து தன்னுடைய காலாலே மிதித்தது. மிகவும் கோபம் கொண்டா துர்வாசா. ஆஹா, நீ மிகுந்த ஐஸ்வர்யம் படைத்ததாலே இப்படிப்பட்ட ஒரு கர்வம் உனக்கு ஏற்பட்டது. ஆகையினாலே உன்னுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் இப்படி பெரிய பிராட்டியாருடைய மாலையை இப்படி அவமதித்தாயே, உனக்கு பெரிய பிராட்டியார் கட்டாட்சம் இல்லாமல் போய் நீ இந்த ஐஸ்வர்யத்தை எல்லாம் இழப்பாய், உன்னுடைய பலமெல்லாம் அழியட்டும் என்று சபித்தார். உடனே நடுநடுங்கி போனான் இந்திரன். துர்வாசாவினுடைய பாதங்களில் வந்து விழுந்தான். உடனே துர்வாசா சொன்னார், நான் கொடுத்த சாபம் அப்படித்தான். என்ன மத்த ரிஷிகள் போல நினைக்கிறாயா? நீ பாதங்களில் வந்து விழுந்தால் உன்னை மன்னிப்பதற்கு, அப்படி உன்னை மன்னித்தான் உனக்கு இத்தனை கர்வம் வந்து விட்டது, நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்லிவிடுகிறான். என்ன செய்வது என்னே புரியவில்லை. இந்திரன் அவனுக்கு பலம் குன்றியது. அசுரர்கள் போருக்கு வந்தார்கள். அவன் போரிலே தோற்றான், ராஜ்யத்தை இழந்தான். என்ன செய்வது என்று தெரியவே இல்லை. நேரே இந்திரதேவனை க்ஷமிக்கணும், பிரம்மதேவனை போய் வேண்டினான். பிரம்மதேவன், நாம் எல்லாரும் சென்று எம்பெருமான் திருப்பார்கடல் நாதனை வணங்குவோம், அவர் நமக்கு நல்லது செய்வார் என்று சொல்ல, அந்த க்ஷீராப்திநாதன், நீங்கள் அசுரர்களையும் கூட்டிக் கொண்டு இந்த திருப்பார்கடலை கடையுங்கள், அதிலிருந்து உங்களுக்கு அமிர்தம் கிடைக்கும், அதை பருகினால் உங்களுக்கு பலம் ஏற்படும், உங்களுக்கு பிராட்டியினுடைய கட்டாட்சமும் உண்டாகும் என்று சொல்லவே அசுரர்களோடு சேர்ந்து தேவர்களும் இந்த பார்க்கடலை கடைய தொடங்கினார்கள். அந்த மந்திரமலையே மத்தாக வைத்து வாசுகியை பாம்பாக வைத்தார்கள். அதைத்தான் தெரிவிக்கிறார் ஆழ்வார். வெள்ளை வேலை வெற்பு நாட்டி, அந்த வெளுத்திருந்த அந்த
திருப்பார்கடலிலே வெள்ளை வேலை வெற்பு நாட்டி மந்தர பர்வதத்தை மத்தாக நாட்டி வெள்ளையித்து அராவளாய் வெள்ளையித்து அராவு அளாய் வெள்ளி எயிறு கொண்ட அந்த அராவு அந்த வாசுகியாகிற அந்த பாம்பை சுற்றி ஒரு கயிறாக கட்டி எப்பொழுது எதற்காக அதனுடைய அந்த வெள்ளை பற்களுடைய அந்த பிரஸ்தாவம் என்னால் அந்த வாசுகியாகிற அந்த பாம்பை சுற்றி இந்த மந்திரமலையை கடைந்த காலத்திலே அந்த வாசுகிக்கு பலம் குன்றியது. அவன் பல்லை காட்டி ஐயோ தன்னுடைய அந்த இழிக்கிறான்னு சொல்லுவோமே அந்த மாதிரி அவனுக்கு அந்த பலம் குறைவு தோத்த அப்படியே பார்க்கிறான். உடனே எம்பெருமான் அவனுடைய உடலுக்குள்ளே புகுந்து அவனுக்கு பலத்தை தந்தான் என்று ஸ்ரீவிஷ்ணு புராணம் தெரிவிக்கிறது. தேஜசாம் நாகராஜானம் ததா ஆப்யாயித்தவான் பிரபு, தன்னுடைய சக்தியினாலே அவனுக்கு ஒரு போஷணத்தை செய்தான் எம்பெருமான். ஆகையினாலே தன் பலஹானி தோத்த பல் காட்டினான் வாசுகி. அதற்காக அந்த வெள்ளெயிறு என்று சொல்லப்பட்டது. வெள்ளெயிறு அராவு அளாய், அந்த அவனுக்கு அந்த பலம் கொடுக்கப்பட்டது. அந்த வாசுகிக்கு அந்த வாசுகியை கயிறாக கொண்டு அள்ளலாய் கடைந்த அன்று, அப்படி கடைந்த பொழுது அலைகள் அப்படியே கிளம்பி வந்தன, அப்படியே நெருங்கி நெருங்கி செறிந்திருந்தன அந்த அலைகள். அதுதான் சொல்கிறார் அள்ளலாய் கடைந்த அன்னு ஒரு வரைக்கோர் ஆமையாய். அப்பொழுது என்ன ஆயிற்று, இப்படி கடைந்த காலத்திலே அந்த மந்திரமலையானது அப்படியே கீழே புகத் தொடங்கியது. அப்பொழுது எம்பெருமான் இந்த ஒரு கூர்ம வடிவத்தை எடுத்துக்கொண்டு ஒரு ஆமையாக தோன்றி தன்னுடைய முதுகின் மேலே அந்த மந்திரமலையை தாங்கினார். அந்த மந்திரமலையை தாங்குவதற்காக ஒரு ஆமையானான். இப்படி ஒரு ஆமையாய் உள்ள நோய்கள் தீர்மருந்து வானவருக்கு அளித்த எம் வள்ளலார் என்று எம்பெருமானை ஆழ்வார் கொண்டாடுகிறார். அந்த தேவர்களுக்கு உள்ள நோய்கள் என்ன, ஒரு துர்வாசாவினுடைய ஒரு சாபத்தை பெற்று பலம் குன்றி ஐஸ்வர்யத்தை இழந்து இருப்பதற்கு இடமில்லாமல் தவித்தானே இந்திரன், அது அவனுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய நோய் அல்லவா. அந்த நோய்களெல்லாம் நோய்கள் தீர் மருந்து வானவர்க்கு அளித்தான் எம்பெருமான். அதாவது அந்த இந்திரனுக்கு ஏற்பட்ட அந்த பலஹானியை போக்குவதற்காக அந்த அமிர்தத்தை கொடுத்தான். அவனுக்கு இழந்த அந்த ஐஸ்வர்யம், அவனாலே இழக்கப்பட்ட அந்த ஐஸ்வர்யத்தை அவன் மீண்டும் அடைவதற்கு பெரிய விராட்டியாருடைய கட்டாட்சம் அவன் மேலே விழும்படியாக செய்தான். இப்படி அமிர்தம் வந்தது. அமிர்தத்தை அந்த தேவர்களுக்கு கொடுத்தான் எம்பெருமான். பிற்பாடு அந்த க்ஷீராப்தியிலிருந்து அமுதில் வரும் பெண்ணமுதாக பெரிய விராட்டியார் தோன்ற, அப்படியே மற்ற தேவதைகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்க, பஷ்யதாம் சர்வ தேவானாம் யயோ வக்ஷஸ்தலம் ஹரேகேன்னு எம்பெருமானுடைய திருமார்பிலே ஏறினாள் பிராட்டி. அங்கிருந்து தேவதைகளை எல்லாம் கட்டாட்சித்தாள் பெரிய விராட்டியார். அதனாலே இழந்த ஐஸ்வர்யத்தையும் அந்த இந்திரன் பெறுவதற்கு ஹேதுவாயிற்று. இப்படி அந்த நோய்கள் தீர் மருந்து வானவர் கழித்த அந்த பலம் குறைந்ததே, அந்த நோய் தீர அந்த உப்புச்சாறு என்று சொல்ல தகுந்த அந்த அமுதத்தை அவர்களுக்கு கொடுத்தான். அமுதில் வரும் பெண்ணமுது, சீதக்கடல் உள்ளமுது, அப்படிப்பட்ட அந்த பெரிய விராட்டியாருடைய கட்டாட்சத்தையும் அவர்களுக்கு தந்தருளினான் அந்த எம்பெருமான். அப்படிப்பட்ட எம் வள்ளலாரை அன்றி பிரயோஜனாந்திர பலர்களுக்கும் வேண்டியதெல்லாம் தரக்கூடியவன். ஆர்த்தோ ஜிக்யாசுகு அர்த்தார்த்தி ஞானி என்று 4 விதமான அதிகாரிகள் எம்பெருமானை யாச்சித்து பெறுகிறார்கள். அவர்களையெல்லாம் எம்பெருமான் என்ன சொல்கிறான், உதாரா சர்வையை வைத்தே அவர்களை வள்ளல் பெருமக்கள் என்று கொண்டாடுகிறான் எம்பெருமான். அப்படிப்பட்ட பெரிய ஹிருதயம் படைத்தவன். அப்படிப்பட்ட எம் வள்ளலாரை அன்றி மற்றொரு தெய்வம் நான் மதிப்பனே. இப்படி பிரயோஜனாந்திர பலர்களுக்கும் உதவக்கூடிய தேவரீரை தவிர, உம்மை தவிர நான் வேறு ஒருவரை தெய்வமாக மதிப்பேனா என்று ஆழ்வார் அனுசந்திக்கிறார் இந்த பாசுரத்திலே. மேலும் ஆழ்வார் தெரிவிக்கிறார், அடியார்களுக்காக உண்மையே தாழ்த்தி கொண்டு எத்தனை காரியம் செய்கின்றேன். இப்படிப்பட்ட ஆஷ்ரித பக்ஷபாத்தியான தேவரீரை தவிர
நான் வேறொருவரை தெய்வனாக மதிப்பேனா என்று கேட்கிறார் அடுத்த பாசுரத்திலே 89ஆம் பாசுரத்திலே. பார்மிகுத்த பாரமுன் ஒழிச்சுவான் அருச்சுனன் தேர்மிகுத்து மாயமாக்கி நின்னு கொன்னு வெண்ணிஷேர் மாறதற்கு வான் கொடுத்து வையமைவர் பாலதாம் ஷீர் மிகுத்த நின்னலால் ஒரு தெய்வனான் மதிப்பனே. பாண்டவர்கள் கண்ணனே எல்லாம் என்றிருந்தார்கள். கிருஷ்ணாஸ்ரயாக கிருஷ்ணபலாக கிருஷ்ணநாதாச்ச பாண்டவாக, அப்படி தன்னையே எல்லாமாக கருதியிருந்த அந்த பாண்டவர்களுக்கு ஒரு இந்த பூமி அனைத்தும் அவர்களையே வந்து சேரும்படியான ஒரு புகழை ஏற்படுத்தி கொடுத்தாயே என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார். பார் மிகுத்த பாரம் முன் ஒழிச்சுவான். எம்பெருமான் கண்ணனாக பிறந்தான். எதற்காக? பூபாரத்தை நீக்குவதற்காக. நல்லோர்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் பூமியினாலே தாங்க முடியும். ஆனால் கொடியவர்கள் மிகுந்தால் இந்த பூமியினாலே தாங்கவே முடியாது. இந்த பூமிக்கு பாரம் மிகுந்து விடும். அப்படி பார் மிகுத்த பாரம், இந்த பாரிலே அதிகமாக போய்விட்டது பாரம். நரகாசுரன், ஏதோ சிசுபாலன், இன்னும் எத்தனையோ பேர், அந்த துரியோதனாதிகள், அவனை சேர்ந்தவர்கள் எத்தனையோ பேர். அப்படி பார் மிகுத்த பாரம் முன் ஒழிச்சுவான், அதை நீக்குவதற்காக அருச்சுனன் தேர் மிகுத்து, அந்த மகாபாரத யுத்தத்திலே எம்பெருமான் அர்ஜுனனுக்கு சாரதியாக ஆனான், பார்த்த சாரதியாக ஆனான். அருச்சுனன் தேர் மிகுத்து, அந்த கண்ணன் எம்பெருமானை ஆயுதம் எடுக்க கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். சரி, எம்பெருமானும் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று பிரதிஜை செய்தான். ஆகையினாலே அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருந்து கொண்டு அந்த தேரை செலுத்துகினான். அந்த எம்பெருமான் அந்த தேரை செலுத்தக்கூடிய அந்த ரீதியை கண்டே, ஆஹா, நிச்சயமாக அர்ஜுனனுக்கு வெற்றி ஏற்படும் போல இருக்கிறதே என்ன அனைவரும் மதிக்கும்படியாக அந்த தேரை செலுத்தினானாம் கண்ணன். அருச்சுனன் தேர் மிகுத்து, அந்த தேரையே எல்லாரும் மிகவும் உயர்ந்ததாக பார்க்கும்படி செய்தான் எம்பெருமான். தேர் மிகுத்து மாயமாக்கி, எத்தனையோ மாயங்களை செய்தான் எம்பெருமான். ஆச்சரியமான செயல்களை செய்தான். பகலை இரவாக்கினான். ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்கிற பிரதிஜையை அழித்து ஆயுதம் எடுத்தான். அதாவது ஜெயத்ரத வதத்தினன்று அந்த மாலை பொழுதுக்குள்ளே ஜெயத்ரதனை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய திருவாழி ஆழ்வானை விடுத்து சூரியனை மறையச் செய்து பகலை இரவாக்கி ஜெயத்ரதனை வெளிப்படச் செய்து அர்ஜுனன் மூலமாக அவனை நிரசிக்கச் செய்தான். மேலும் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சொன்னவன் அந்த பீஷ்மாச்சாரியர் அர்ஜுனன் மேலே அம்பு மழையை பொழிய அர்ஜுனனை காப்பதற்காக அந்த தேர் சக்கரத்தை தூக்கி கொண்டு எம்பெருமான் புறப்பட்டான். இப்படி அடியார்களுக்காக எவ்வளவோ காரியங்களை செய்கிறான். பகலை இரவாக்குகிறான். தன்னுடைய பிரதிஜையையும் அழித்து கொண்டு அடியார்களை காக்க எம்பெருமான் முற்படுகிறான். அப்படி மாயமாக்கி நின்று, மறைந்து நின்று, எம்பெருமான் தான் அனைத்து காரியங்களும் செய்தான். ஆனால் ஆண்டவர்கள் யுத்தம் செய்து வெற்றி பெற்றார்கள் என்னும்படியாக, உலகத்துக்கு தோன்றும்படியாக இப்படி மறைந்து நின்று எம்பெருமான் கொன்று இந்த துஷ்டர்களை எல்லாம் அழித்து வென்று சேர் மாறதற்கு வான் கொடுத்து, பெரிய மகாரதர்கள், பெரிய வீரர்கள் துரியோதனாதிகள், ஆனால் துஷ்டர்கள். அந்த துரியோதனன், அவனை சேர்ந்த துரோணர் முதலியவர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் என்ன நினைத்திருந்தார்கள்? நமக்கு நிச்சயமாக வெற்றி உண்டு, வெற்றியோடு நமக்கு சேர்த்தி உண்டு என்று நினைத்திருந்தார்கள். அப்படி வென்று சேர் மாறதற்கு, நமக்கு வெற்றியோடு சேர்த்தி உண்டு என்று நினைத்திருந்த அந்த மகாரதர்களுக்கெல்லாம் வான் கொடுத்து வீர ஸ்வர்க்கத்தை கொடுத்தான். யுத்தகலத்திலே மாண்டமையாலே அவர்களுக்கு வீர ஸ்வர்க்கமானது ஏற்படும்படி செய்து வான் கொடுத்து வையம் ஐவர் பாலதாம் ஷீர் மிகுத்தான். அதாவது கண்ணன் தூதனாக துரியோதனாதிகளிடத்திலே, இந்த கௌரவர்களிடத்திலே சென்று பாண்டவர்களுக்கு ஒரு இந்த ராஜ்யத்தை கொடு, அல்லது ஒரு 5 கிராமங்களையாவது கொடு என்று கேட்ட பொழுது அவர்களுக்கு ஒரு கோல் குத்தும் நிலமும் நான் கொடுக்க மாட்டேன் என்று துரியோதனன் சொன்னான். அப்படிப்பட்ட அந்த துரியோதனாதிகளை
சொர்க்கமடைய செய்து இந்த உலகத்தையே வையம் ஐவர் பாலதாம் ஷீர், இந்த உலகமே அந்த பாண்டவர்களுக்கு சொந்தமாக முடியாது, இந்த பூமியை அவர்களுக்கு ஆக்கினானே, இப்படி இந்த உலகமே அவர்களை சேர்ந்தது என்கிற ஒரு ஷீர், ஒரு புகழ் அந்த பாண்டவர்களுக்கு மிகுக்கும்படியாக, அவர்களுக்கு மிகும்படியாக, அப்படி ஏற்படும்படியாக செய்தானே, செய்தாயே, இப்படி மிகுத்த நின்னலால் ஒரு தெய்வம் நான் மதிப்பனே. இப்படி அடியார்களுக்காக உன்னையே தாழ விட்டு கொண்டு எத்தனையோ ஆச்சரியமான செயல்களை செய்தாயே, இப்படிப்பட்ட உம்மை தவிர நான் வேறொரு தெய்வனாக மதிப்பேனா என்று ஆழ்வார் தெரிவித்தார். அதற்கு மேலே 90வது பாசுரம். புலங்களாய ஈரிரண்டில் உன்னிலும் பிறந்திலேன், நலங்களாய நற்கரைகள் நாளிலும் நவின்னிலேன், புலன்களைந்தும் வெண்ணிலேன் பொறியிலேன் புனித நின் இலங்கு பாத மன்னி மொத்தோர் பத்திலேன் எம் ஈசனே. ஆழ்வார் இந்த பாசுரத்திலே தன்னுடைய ஆகிஞ்சன்யத்தை தெரிவிக்கிறார். கீழே தம்முடைய அனன்ய கதித்துவத்தை தெரிவித்தார், தமக்கு வேறு போக்கடி இல்லை என்பதை தெரிவித்தார். இப்பொழுது தன்னிடத்திலே எம்பெருமானை அடைவதற்கு எந்த ஒரு கைமுதலும் இல்லை என்பதை தெரிவிக்கிறார். நம்மாழ்வார் தாளும் தடக்கையும் கூப்பி என்று தெரிவித்த அர்த்தத்தை ஆழ்வார் இந்த பாசுரங்களிலே தெரிவிக்கிறார். தாளும் தடக்கையும் கூப்பி, பாதங்களை சேர்த்து கைகளை சேர்த்து இருத்தல், தாளை கூப்புதல், பாதங்களை சேர்த்தல். ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும், நமக்கு வேறு ஒரு போக்கடி இருக்கிறது என்னால் நம்முடைய பாதங்கள் அது ஒன்றி இருக்காது. அப்படி நடப்பது என்பது பாதங்களை சற்று விலகி விலகி வைத்து தான் நாம் நடக்க வேண்டும். நமக்கு வேறு போக்கடி இல்லை என்னால் ஒரே இடத்திலே நிற்போம், பாதங்கள் சேர்ந்திருக்கும். அப்ப தாளை சேர்ப்பது என்பது நமக்கு கதி இல்லை, வேறு கதி இல்லை என்பதை காட்டும். கைகளை கூப்புவது, தாடும் தடக்கையும் கூப்பி, இந்த கைகளை கூப்புவது, கையிலே ஒரு பொருள் இருந்தால் கையை கூப்ப முடியாது. இந்த கையை கூப்புவது என்பது என்னிடத்திலே எந்த ஒரு கைமுதலும் இல்லை, தேவரீரை அடைவதற்கு அடியனிடத்தில் எந்த ஒரு சாதனமும் இல்லை என்பதை காட்டுகிறது. ஆக தாளை கூப்புவது அனன்ய கதித்வத்தை காட்டுகிறது, கைகளை கூப்புவது ஆக்கிஞ்சன்யத்தை காட்டுகிறது. ஆழ்வார் கீழே திருமிழிசைப்பிரான் கீழே அனன்ய கதித்வத்தை காட்டி இப்பாசுரத்தை தம்முடைய ஆக்கிஞ்சன்யத்தை காட்டுகிறார். தேவரீரை அடைவதற்கு அடியனிடத்துல எந்த ஒரு கைமுதலும் இல்லை. இந்த பாசுரம் புலங்களாய் ஈரிரண்டில் ஒன்னிலும் பிறந்திலேன், இப்படி இருந்தாலும் இந்த அந்த ஒரு காரிய காரண பாவம் இதற்கு சேர என்ன செய்வர்கள் என்னால் பொறியிலேன் என்கிற பதம் தொடங்கி கீழ் நோக்கி காரண பரம்பரை என்று தெரிவிப்பார் பெரியவாச்சான். அதாவது ஒன்றொன்றாக காரணம், இந்த பொறியிலேன் என்கிற சப்தத்தில் 3ஆம் அடியில் இருக்கக்கூடிய பொறியிலேன் என்கிற சப்தத்திலிருந்து பொருள் பார்த்தால் அது ஒரு காரணமாக மேலே சொல்லிக் கொண்டே போகும். அதாவது பொறியிலேன் என்னால், பொறி என்கிற இந்த சொல் என்பது சப்தாதி விஷயங்களை காட்டுகிறது. சப்தாதி விஷயங்கள் ஒரு பொறி போலே நம்மை அகப்படுத்தி கொள்ளும். ஒரு சமயம் அதில் அகப்பட்டால் அதிலிருந்து மீள வருவது மிகவும் கடினம். அதிலேயே நாம் அழிந்து விடுவோம். ஒரு பொறியிலே ஒரு பதார்த்தம் மாட்டிக்கொண்டு அப்படியே அழிந்து போகிறது அல்லவா, ஒரு எலி முதலிய பதார்த்தம். அது போல இந்த சப்தாதி விஷயங்களிலே நாம் அகப்பட்டு கொண்டு அதிலிருந்து வெளியிலே வர முடியாமல் அப்படியே அழிந்து போய் விடுவோம் என்பதற்காக பொறியிலேன் என்று தெரிவிக்கும். அதாவது நீர் எங்கிருக்கிறாய் என்று கேட்டால் நான் அகத்திலேன் என்று சொல்லுவார்கள். அகத்திலேன்னா நான் அகத்தில் உள்ளேன் என்று அர்த்தம். அது போல பொறியிலேன் என்னால் நான் சப்தாதி விஷயங்களிலே ஆழங்கால் பட்டேன் என்று ஆழ்வார் தெரிவித்தார். ஏன் நீ சப்தாதி விஷயங்களிலே ஆழங்கால் பட்டீர்? உம்முடைய இந்திரியங்களை நீர் அந்த விஷயங்களிலே புகாதபடி கட்டுப்படுத்த முடியவில்லையா என்று சொல்ல தெரிவிக்கிறார். புலன்களைந்தும் வெண்ணிலேன், என்னுடைய 5 புலன்களையும் வெற்றி கொள்ள முடியவில்லை, அவைகளை வசப்படுத்த முடியவில்லை, ஆகையாலே நான் சப்தாதி விஷயங்களிலே ஈடுபட்டேன். ஏன்? அதற்குண்டான ஒரு புலன்களை கட்டுப்படுவதற்குண்டான நல்வழிகள் பல இந்த சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றனவே, அவைகளை கற்கவில்லையா என்று கேட்டால் கற்கவில்லையே. நலங்களாய அது ஏன் அந்த புலன்களை வெற்றி கொள்ள முடியவில்லை? ஏனென்றால் அது எப்படி அந்த வழி இருக்கிறது என்பதை அறியவில்லை. அதை தெரிவிக்கக்கூடிய இந்த வேதமுடைய சாஸ்திரங்களை கற்கவில்லை. நலங்களாய நற்கரைகள் நாளிலும் நவின்னிலேன். நமக்கு நலங்களை
நல்லதை தெரிவிப்பதற்காக தோன்றியவைகள் இந்த சாஸ்திரங்கள். கலை என்ன சாஸ்திரம். இவைகள் 4 ரிக் சாம அதர்வ என்று 4 வேதங்கள். இதை நான் நவிலவில்லை, இதை நான் கற்கவில்லை, இதை நான் சொல்லவில்லை. அந்த வேதத்தை கற்றிருந்தால் எப்படி இந்த புலன்களை எல்லாம் வென்று தேவரீரை அடையலாம் என்கிற வழி தெரிந்திருக்கும். அதை நான் கற்கவில்லையே. அதை ஏன் கற்கவில்லை? என்னால் ஏதோ சோர்வு சோம்பலாலே கற்கவில்லை. அதற்கு யோக்கியத்தை உள்ள ஒரு குடியிலே நான் பிறக்கவில்லை. புலங்களாய ஈரிரண்டில் ஒன்னிலும் பிறந்திலேன். குலங்களாய ஈரிரண்டு 4 குலங்கள், பிராமண கஷத்திரிய வைஷ்ய சூத்திரர் குலத்திலே ஒன்றிலும் அடியேன் பிறக்கவில்லை. நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும். இந்த 3 குலத்தை சேர்ந்தவர்கள் பிராமண கஷத்திரிய வைஷ்யர்கள் தானே வேதத்தை கற்றுக்கொள்ள அதிகாரிகள். ஆழ்வார் எதற்காக 4ஆம் வர்ணத்தையும் எடுத்துச் சொல்கிறார் என்னால், 4வது வர்ணத்திலே பிறந்தவர்களுக்கும் பாக்க யஜ்யத்திலே அதிகாரம் உண்டு என்று பெரியவாச்சான் பிள்ளை தெரிவிக்கிறார். முன் யுகங்களிலே அவர்களாலும் தளிகை செய்ய முடியும். அந்தாண்டர்களுக்கு முன் யுகங்களிலே நல்ல 4ஆம் வர்ணத்திலே பிறந்தவர்களும் அவர்களுக்கு தளிகையிலே அதிகாரம் உண்டு. திரைவர்ணிக சுஷ்ரூஷை 3 வர்ணத்தாருக்கு அவர்களாலே சுஷ்ரூஷை பணிவிடை செய்தும் அதனாலேயும் இந்திரிய ஜெயத்தை அவர்களாலே அடைய முடியும். வேதத்தை கற்க முடியாவிட்டாலும் இந்திரிய ஜெயத்தை அவர்கள் அடையலாம். அதிலிருந்து விஷயங்களிலே அகப்படாமல் இருந்து கொள்ளலாம். அதற்கும் வழி இல்லை. அப்படிப்பட்ட எந்த ஒரு நற்குலத்திலும் அடியேன் பிறக்கவில்லை. குலங்களாய ஈரிரண்டில் ஒன்னிலும் பிறந்திலே. ஆழ்வார் ஒரு ரிஷிபுத்திரராக பிறந்திருந்தாலும் ஆழ்வாரை வளர்த்தது ஒரு பிரம்பருப்பாளன், ஒரு திருவாளன் என்கிற ஒரு பிரம்பருப்பாளன் ஆகியாலே ஆழ்வார் தம்மை இப்படி சொல்லிக் கொள்கிறார். சரி, இப்படி எதுவுமே நான் இப்படி சப்தாதி விஷயங்களிலேயே படிந்து கிடந்தேனே என்று தேவரை தெரிவிக்கிறீரே. அப்பொழுது தேவரீர் நற்கதி அடைவதற்கு தேவரிடத்தில் எந்த ஒரு கைமுதலும் இல்லையே. அப்படி என்னால் தேவரீர் நம்மை இழந்து போக வேண்டியதுதான் என்று எம்பெருமான் திருவுள்ளமாக புனித அடியனிடத்தில் எந்த ஒரு கைமுதல் இல்லாவிட்டாலும் தேவரீர் எல்லாரையும் புனிதப்படுத்த வல்லவர் அன்னோ, தேவரீர் பாவனர் அன்னோ, எல்லாருடைய பாவங்களையும் போக்கி அவர்களுக்கு நல்வழி கொடுக்க தேவரீர் சக்தர் அன்னோ. எப்படி ஆண்டாள் இந்த கரவைகள் பின்சென்னி என்கிற பாசுரத்திலே அடியேங்களிடத்தே எந்த ஒரு கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ எதுவும் இல்லை என்னாலும் உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, நீரோ குறைவொன்னும் இல்லாத கோவிந்தர் உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் என்று சொன்னாலே, அது போல இங்கே ஆழ்வாரும் புனித என்கிற பதத்தாலே நீர் நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கி நமக்கு நல்வழி தருவதற்கு சக்தரன்னோ என்று எம்பெருமானே உபாயம் என்பதை இந்த பாசுரத்திலே அழகாக காட்டி கொடுக்கிறார். புனித நின் இலங்கு பாத தேவருடைய திருவடிகள் நன்னாக விளங்கக்கூடிய திருவடிகள். அதாவது அழகான வியாக்கியானம் அதற்கு. இருட்டு மிக்கதனையும் விளக்கொளி வீறு பெருமா போலே குறைவாளர்க்கு முகம் கொடுக்கையாலே விளங்கா நின்னுள்ள திருவடிகளை ஒழிய வேறு ஜீவனோபாயத்தை உடையேன் அல்லே. எப்படி இருள் அதிகமாக அதிகமாக ஒளியானது வீறு பெறுமோ அது போலே அடியோங்களிடத்திலே எந்த ஒரு கைமுதலும் இல்லை என்று தெரிவிக்கவே தேவரிய திருவடிகள் தான் தஞ்சமாகி அந்த திருவடிகளானது மிகவும் இலங்கும், நன்னாக விளங்கும். அப்படிப்பட்டு அடியோங்களுடைய இந்த ஒரு குறைக்கும் தேவருடைய ஒரு நிறைவிற்கும், அதனாலே அந்த நிறைவினாலே தேவருடைய ஒரு திருவடிகளுக்கு ஒரு இலக்கம், ஒரு விளக்கமானது ஏற்படும். அதனாலே விளங்கக்கூடிய திருவடிகளை உடையவரே நீ இலங்கு பாத அன்னி. இதை தவிர இந்த திருவடிகளை தவிர மற்றொரு பத்திலேன் எம் ஈசனே, வேறு அடியனுக்கு ஒரு பத்தே கிடையவே கிடையாது. அப்படி ஏனென்னால் தேவரிதான் எங்களுக்கு ஈசன். உம்மோடு நமக்கு ஒரு சம்பந்தம் உண்டு. தேவரின் நிர்வாகர், நாங்கள் நிர்வாகியர்கள். எங்களை காக்க வேண்டிய பொறுப்பு தேவரீரை சேர்ந்ததே. தேவரீரே நமக்கு சேஷி, நாங்கள் எல்லாம் உமக்கு சேஷபூத்தர்கள். எங்களை நிர்வகித்து எங்களுக்கு ஒரு நற்கதியை ஏற்படுத்த வேண்டியது தேவருடைய பொறுப்பு. தேவரீரே நமக்கு தஞ்சம் என்று அறுதியிட்டு சொல்கிறார் இந்த பாசுரத்திலே திருமழிசைப்பிரான். இப்படி திருமழிசைப்பிரானுடைய இந்த ஒரு பாசுரங்களுடைய ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஜிஎல் சுவாமிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரும் நீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயான் நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.